வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வேக்கன்சி பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வேக்கன்சியை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஒரு 2-3 பாட்டாக வரும். முதல் பாட்டை மட்டும் பாருங்கள், ஒரு பேசிக் மட்டும் சொல்கிறேன். அதுக்கடுத்து ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதை பாருங்கள், மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு கிராஜுவேட்டாக இருக்க எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஒரு ப்ரைம் எக்ஸாமினேஷன் அண்ட் ரொம்ப நல்ல ஜாபில் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக நல்ல போஸ்ட்டில் இங்கேருந்து உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறா இருந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2021 இந்த 2021 வரப்போகுதுங்க. சரிங்களா? இதோட பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி மட்டும்தாங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி தான், ப்ளஸ் ஒரு சில ஸ்பெசிஃபிக் டிகிரி கேட்டிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இதில் வந்து அப்ளை பண்ணலாம். மாத ஊதியம்னு பார்த்தீங்கன்னா 25,500 47,600. இது வந்து நான் பேசிக் பே மட்டும் சொல்கிறேன், ப்ளஸ் அதோட அலவுன்சஸ். கண்டிப்பாக பேசிக் பேயோட ஒரு 25% 40% வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மினிமம் பே கிடைக்குங்க. சரிங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 100 ரூபாயும், மற்ற எல்லா கேண்டிடேட்ஸும் ஜென்ரல் ஓபிசி அவங்களுக்குலாம் 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி விமன் எக்ஸர்வீஸ்மேன் அவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீங்க இந்த எக்ஸாமினேஷன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 6,506 வேக்கன்சி இருக்குது. இதில் குரூப் பி கெசட்டட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 250, குரூப் பி நான் கெசட்டட் பார்த்தீங்கன்னா 3,513, குரூப் சியில் 2,743 போஸ்ட் இருக்குங்க. இந்த போஸ்ட்டில் வந்து ஒன்லி ரிட்டர்ன் எக்ஸாம் மட்டும்தான், எந்த ஒரு இன்டர்வியூவோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம் எழுதினா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க நல்ல டிபார்ட்மெண்ட்டில் நல்ல போஸ்ட்டில் உட்கார முடியும். சரிங்களா? அதை பற்றி தான் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம் என்ன டீட்டெயில்னு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேயே ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும் இந்த எக்ஸாமினேஷன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம குரூப் 4 டிஎன்பிசி நடந்ததோ அதே மாதிரி இந்த குரூப் 4 குரூப் 2 எப்படி நடக்குதோ அதே மாதிரி இந்த எஸ்எஸ்சியோட இந்த சிஜிஎல்ங்கிறது ஷார்ட்டாக சிஜிஎல்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க மெயின், அதாவது இதுதான் முதுகெலும்புன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட குரூப் பி போஸ்ட்டு தான். குரூப் பி போஸ்ட்டும் குரூப் சி போஸ்ட்டும் இதில் ஃபில்அப் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் 29/12/2020 ஆரம்பித்து 31/1/2021 வரைக்கும் நம்ம இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31/1/2021 11:30 வரைக்கும் போட்டிருக்காங்க நைட்டு. அதே போல் லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீஸ் அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறமா ஆன்லைன் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 2/2/2021 வரைக்கும். லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஜென்ரேஷன் ஆஃப் ஆஃப்லைன் சொல்லலாம். ஆஃப்லைனில் பே பண்ணணும்னு வச்சிங்கன்னா 4/2/2021 வரைக்கும். லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் த்ரூ சலான் பார்த்தீங்கன்னா 6/2/2021 சொல்லியிருக்காங்க. ஷெடியூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து 29/5/2021 7/6/2021 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் டயர் 2 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து அதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் சென்னையில் இருக்க தான் ஹெட் ஆஃபீஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த 4 ஸ்டேட்டும் கவர் பண்ணுது. சரிங்களா? தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு இதோட சென்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது, சென்னையில் ஒன்று இருக்குது, கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது, மதுரையில் ஒன்று இருக்குது, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க அட்டன் பண்ணுறதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேட்டர்னுங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் டயர் 1, டயர் 2ல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், டயர் 3ல் பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோட் டிஸ்கிரிப்ட் டைப்பு, அப்புறம் டயர் 4 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொவிஷன்சி டெஸ்ட் இல்லாட்டி டேட்டா என்ட்ரி டெஸ்ட். இது யாருக்கு அப்ளிகபிளோ அவங்க மட்டும்தாங்க. சரிங்களா? இப்போ இந்த போஸ்ட்டை நம்ம பார்த்தோம். சரிங்களா? இந்த போஸ்ட்டில் பார்த்ததில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸில் என்னென்ன போஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண இது எஸ்எஸ்சியோடது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபாலோயிங் போஸ்ட் வந்து ஃபில்அப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பே லெவல் 47,600 ரூபாயிலேருந்து 1,51,100 என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா
அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இது வந்து குரூப் பி நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுங்க, கெசட்டட் போஸ்ட்டுங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டு குரூப் பி கெசட்டட் போஸ்ட், இதுவும் நான் மினிஸ்ட்ரியல். இந்த 2 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பே லெவல் 8ல் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அடுத்து பே லெவல் 7ல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இது வந்து சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ். எப்படி தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டோ அதே போல் சென்னை, அதாவது டெல்லியில் இருக்க சென்ட்ரல் செக்ரட்டரி போஸ்ட்டுங்க, இது குரூப் பி போஸ்ட்டு. இதோட ஏஜ் லிமிட் வந்து 20லேருந்து 30 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே போல் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் பீரோ, அதாவது உளவுத்துறையில் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க 30 வயசு வரைக்கும் அதே போல் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, அது பார்த்தீங்கன்னா 20-30 வயசு. இதெல்லாம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் நம்ம இருக்க மாதிரி அங்கேயும் அசிஸ்டன்ட் பே ஸ்கேல் இருக்குங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 44,900 1,42,400 இது பேசிக் பே. இது இல்லாமல் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு 30லேருந்து 40% வரைக்கும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டோட கூட கிடைக்கும் அலோன்சஸ். இது அசிஸ்டன்ட் எல்லா மினிஸ்ட்ரிஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் எல்லா மினிஸ்ட்ரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்க முக்கியமான போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், சரிங்களா. இது வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்க போஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ், அதாவது சென்ட்ரல் எக்ஸைஸில் இருக்க போஸ்ட்டு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ப்ரைம் போஸ்ட்டுங்க, நல்ல போஸ்ட்டு. அதாவது இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே, எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்லையுமே உங்களுக்கு இருக்க போஸ்ட்டுங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அவங்களும் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெவன்யூவில் இருக்காங்க. அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் ஆனாலும் சிபிஐயில் சப் இன்ஸ்பெக்டர் ஆனாலும் இந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா போதும், 20லேருந்து 30 வயசு வரைக்குள்ள அட்டன் பண்ணலாம். அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட், அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் பீரோ, அதாவது நார்கோட்டிக் கண்ட்ரோல் பீரோ இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து பே லெவல் 6 35,400 1,12,400 பே ஸ்கேல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அசிஸ்டன்ட்ஸ் அதாவது ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்குது, மேக்ஸிமம் 30 வயசு. அப்புறம் அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட்டும் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது என்னென்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டிவிஷனல் அக்கௌண்டன்ட், அதாவது சிஏஜி சென்ட்ரல் ஆடிட் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் என்ஐ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இது இருக்குங்க. அப்புறம் பே லெவல் 5 பார்த்தீங்கன்னா 29,200 92,300 வரைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்னு போட்டிருக்காங்க, எல்லாம் சிஏஜி ஆஃபீஸஸ்லங்க. அப்புறம் அக்கௌண்டன்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா அதர் மினிஸ்ட்ரியில். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பே லெவல் 4 25,500 81,100 வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் மினிஸ்ட்ரிஸ் அதர் தன் சிஎஸ்சிஎஸ் கேடர், அதாவது செக்ரட்டரியேட் சர்வீசஸ் இல்லாத கேடர், அதில் சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் டேக்ஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் பீரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ், இதில் எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் அந்த போஸ்டஸ் இருக்குது, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேகன்சிஸ் நியர் அபவுட் 6,506 போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் சொல்லியிருக்காங்க 18 to 27 வயசு இருக்கணும், 20 to 27, 20 to 30 வயசுக்குள்ளே இருக்கணும், இல்லாட்டி அதுக்கப்புறம் 32 வயசு வரைக்கும். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஷன் பார்த்தீங்கன்னா SC/STக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவும், OBCக்கு 3 வருஷம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போஸ்ட் 32 வயசு இருந்துச்சுன்னா ஜென்ரலுக்கு, SC/ST இருந்தால் அவங்க 37 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம். அதே OBCயாக இருந்தால் 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். PWDயாக இருந்தால், அதாவது அண்டர்சர்வ்ட் கேட்டகரியில் 10 வருஷம், PWD OBCயாக இருந்தால் 13 வருஷம், SC/ST இருந்தால் 15 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் அவங்க 3 வருஷம் சர்வீஸை குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃபென்ஸ், டிசேபிள்டு, நார்மல்ட்டு இந்த நிறையா கேட்டகரி இருக்குது. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து SC/STயாக இருந்தால் 45 வயசும், விமன் செப்பரேட்டாக இருந்தாங்கன்னா அப் டு 45 இயர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமன் SC/ST இருந்தால் 40 வயசு வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதெல்லாம் அந்த ஏஜ் லிமிட்டேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் இன்ஸ்டியூஷன், அப்புறம் அதுவும் இல்லாமல் CA பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி MBA பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சுலர் டிகிரி BSc பண்ணியிருக்கணும். அது 60% மார்க்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி பேச்சுலர் டிகிரி வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து அப்ளை இது எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபைனல் இயர் கிராஜுவேட்டும் அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும்னா ssc.nic வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ சிக்னேச்சர் அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 100 rupees நான் சொன்ன மாதிரி சரிங்களா. அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து விமன் கேண்டிடேட்டு அப்புறம் SC ST PWD எக்ஸ் சர்வீஸ்மேன்காரங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஃப்ரீங்க. சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு. அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா Tier 1 Tier 2 Tier 3 Tier 4 சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த Tier 1ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 50 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 50 மார்க்கு, குவான்டிட்டி ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் 50 மார்க்கு, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 25 கொஸ்டின் 50 மார்க்கு, 1 ஹவருங்க. இந்த எக்ஸாமில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ Tier 1ல் அவங்க Tier 2 கூப்பிடுவாங்க. Tier 2ல் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆப்டிடியூட் அபிலிட்டிஸ் அதில் வந்து 100 கொஸ்டின் இருக்கும், 200 மார்க்குங்க. இது எல்லாரும் கண்டிப்பாக எழுதி ஆகணும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது, 200 மார்க்குங்க. இது வந்து 2 hours, இதுவும் எல்லாரும் எழுதி ஆகணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பர்டிகுலர் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் அப்ளிகேபிள். அவங்க 100 கொஸ்டின் 200 மார்க் எழுதணும். அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் 200 மார்க்கும். இது வந்து தேவையானவங்க மட்டும்தான் எழுதணும் சரிங்களா. Tier 2ல் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து எல்லாத்துக்கும் கம்பல்சரி. பேப்பர் 3 ஆஃப் Tier 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர் மட்டும்தான். அப்புறம் Tier 2ல் பேப்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர். பேப்பர் 2 Tier 4ல் வந்து யார் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்களோ அதாவது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸரும் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸரும் அவங்க மட்டும் எழுதுகிற மாதிரிங்க சரிங்களா. எல்லாமே நெகட்டிவ் மார்க் இருக்குது எல்லா கொஸ்டின்ஸ்லேயும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.50 ஃபார் ஈச் ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க Tier 1ல். Tier 2ல் பார்த்தீங்கன்னா 0.25 ஃபார் ஈச் ராங் ஆன்சர் இன் இங்கிலீஷ் பேப்பர் 2 அண்ட் 0.50 ஃபார் ஈச் பேப்பர் இன் பேப்பர் 1 பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்கீம் ஆஃப் Tier 3 பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோடு. இதில் டிஸ்கிரி பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ் இல்லாட்டி ஹிந்தியில் எழுதிக்கலாம். எஸ்ஏ ப்ரிசிஸ் லெட்டர் ரைட்டிங் அப்ளிகேஷன் இது 1 மார்க்ஸுங்க சரிங்களா. பேப்பர் இன் Tier 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லாட்டி ஹிந்தியில் எழுதலாம். இதில் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி இல்லாமல் பேப்பர் பாட்டன் அதாவது ஹிந்தியில் எழுதணும், இங்கிலீஷ் இங்கிலீஷ் எழுதணும். தப்பாக எழுதிருந்தால் 0 மார்க்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் ஒரு சில இடத்துல இருக்கும். என்னென்னா Tier 4ல் கம்ப்யூட்டர் ப்ரொவிஷன் டெஸ்ட் அண்ட் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும். அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிலபஸ் கண்டிப்பாக தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த சிலபஸ் படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட் இருந்தாங்கன்னா 8000 கீ ஸ்பீடில் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 15 minutes டைம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. கம்ப்யூட்டர் ப்ரொவிஷன் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். அது வேர்டு ப்ராசஸிங், எக்ஸல், அப்புறம் ஸ்லைட் மேக் பண்ணுறது மாதிரி இருக்கும். இது 15 minutes கொடுத்துருப்பேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் வந்து அட்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஆதார் கார்டு இல்லாட்டி ஓட்டர் ஐ கார்டு ஏதாவது ஒரு கார்டு இருந்தால் தான் அப்ளை பண்ண கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கடுத்து வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. அது இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் எக்ஸைஸ், எக்ஸாமினர், ப்ரிவென்ட் ஆஃபீஸர், அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர் சிபிஎன், இன்ஸ்பெக்டர் சிபிஐ, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் என்ஐன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதெல்லாம் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த நம்ம அந்த எக்ஸாமினேஷன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் சரிங்களா. அப்ளிகேஷன் மற்ற டீட்டெயில் வேணும்னா நம்ம சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் S3 சொல்யூஷன். ஏதாவது கொரி இருந்தால் அதை பற்றி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். பாய் ஃப்ரம் S3 Solution.